காவேரி வந்து சூப்பராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி வராங்க. அதை பார்க்குற சூர்யா வந்து அசந்தே போகிறாரு. ரொம்ப அழகான சாரீலாம் வேர் பண்ணி ரொம்ப அழகாக வராங்க. என்ன இந்த மாதிரி வந்து ரொம்ப கிராண்டாக வராளே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன விசேஷம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் தான் வந்து அந்த பார்ட்டிக்கு வரேன்ல, என்ன பார்ட்டி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதாங்க நம்ம கம்பெனி கலந்துக்க போகிற அந்த வந்து பார்ட்டிக்கு தான் அப்படின்னோடனே உன்னை யார் வர சொல்லி கூப்பிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்படி தான் நான் வந்து தானே ஆகணும், நானும் இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஆள் தானே. தாத்தா சொன்னதுக்காக நீ ஒன்றும் ஆள் ஆகிட மாட்ட. இப்போ யார் சொன்னது உனக்கு இந்த நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஏங்க ஃபேஷன் ஷோ நடக்குதாமே, அதே மாதிரி உங்கள் கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்களாமே, அதுக்கு தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா தான் என்னை போக சொன்னார். இங்கே பாரு, தேவையில்லை அதெல்லாம் பண்ணாத, புரியுதா? அங்கே வந்து நீ என்ன பண்ண போகிற, இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல உன்னால், அங்கே வந்து என்ன பண்ண போகிற, அதனால் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாதுங்க, தாத்தா சொன்னார், நான் கண்டிப்பாக வந்து தான் தீருவேன் அப்படின்னோடனே சரி இது வேறு வா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து அங்கே காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சூப்பராக இருக்குது அந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற இடம். அதை பார்த்துட்டு காவேரி ரொம்ப ரசிக்கிறாங்க. ஏங்க நம்ம இங்கே வந்திருக்கோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து வர்றவங்கலாம் வந்து நல்லா வந்து இவர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. விஜய் கிட்ட வாங்க சார் சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. உங்கள் ஒய்ஃபாக கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு. காவேரி வந்து நல்லா வரவேற்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு விஐபி சேர்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக விஜயும் 2 பேரும் உட்காடுறாங்க. அடுத்து வந்து ஏங்க இங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சும்மா தொண பேசாத காவேரி, அமைதியாக பாரு அப்படி சொல்கிறாரு. இவர்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குமரனும் கங்காவும் அங்கே வந்து இருக்காங்க. அதை பார்த்த காவேரி அவங்களை விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி ட்ரெஸ் டிசைனர் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கங்கா வந்து எப்பவும் போல் வந்து காவேரி வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கங்காவும் வந்து நம்ம குமரனும் வந்து தச்சுன்னு வந்த ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதனாலன்னு கேட்டால் அவங்க வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க இவங்க 2 பேரும். கடைசியில் இவங்க 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிவின் சொல்படி வந்து அழகாக வந்து வலம் வராங்க ஃபேஷன் ஷோவில். ஒவ்வொருத்தராக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கங்கா குமரன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செமையாக போட்டுக்கிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக கப்பிள்ஸ் 2 பேருமே சூப்பராக வந்து வலம் வராங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விஜயப்பா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் அக்காவை மாமாவையும் எங்கள் மாமாவை எத்தனை வாட்டி நீங்கள் டைலர்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்கீங்க, இப்போ புரியுதா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு, எப்படி ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க 2 பேருமே ஓனாக பண்ணது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரசிக்க உங்களுக்குலாம் தெரியல, இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் டிசைன் இங்கே இருக்காங்க புரியுதா, எல்லாத்தையும் ரசிச்சு தான் இருப்போம், பார்க்கலாம் வின் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய்கிட்ட. பார்க்கலான்றாரு. அடுத்து வந்து நிவின் வராரு. நிவினை பார்த்துட்டு விஜய் வந்து ஓடி போய் பேசுகிறாரு. இதை பார்த்த காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, அன்னைக்கு ஒன்று சொல்லி விட்டாரு, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து நிவின், சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி கிட்ட போய் பேசுங்க, எனக்கு எந்த ப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதுக்கிட்ட சார் பரவாயில்ல சார், நாங்கள் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து அப்படியே பார்த்து விஜய் முறைக்கிறாங்க. விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு